உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இல்ல, அது பணம் இல்ல, உங்கள சுத்தி இருக்கிற கெட்ட மனுஷங்க இல்ல, ஏன் உங்க தலைவிதி கூட இல்ல. உங்களோட நிம்மதியை திருடுற அந்த ஒரு வில்லன் யாரு தெரியுமா? கண்ட்ரோல். மத்தவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கணும், ஏன் உங்க லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட எப்படி பேசணும்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் உங்கள ஒரு 5 இன்ச் ஸ்மார்ட் போன் பிரிசன்ல அடைச்சு வச்சிருக்கு. ஏன் உங்க ஃப்ரெண்டு உங்கள பார்ட்டிக்கு கூப்பிடல, ஏன் அந்த ரிலேட்டிவ் உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க, ஏன் உங்க பாஸ் உங்கள மதிக்க மாட்டேங்கிறாரு? இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு உங்க மூளைக்குள்ள ஒரு டோபமைன் ஸ்கேல் ஏறி இறங்கிட்டே இருக்குல்ல. இங்கதான் மெல் ராபின்ஸ் ஒரு மேஜிக் சொல்றாங்க. அதுதான் லெட் தெம். நிஜமா சொல்லப்போனா இத பத்தி யோசிக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா நாம எல்லாரும் மத்தவங்கள மாத்த ட்ரை பண்ணி தான் நம்ம எனர்ஜியை மொத்தமா காலி பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா வெயிட், இந்த தியரி வெறும் ஒரு மோட்டிவேஷனல் கோட் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான நியூரோ சயின்ஸ் இருக்கு. நாம ஏன் மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம் தெரியுமா? ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில செஞ்ச ஒரு ரிசர்ச் படி அன்சர்டினிட்டி, அதாவது ஒரு விஷயம் எப்படி நடக்கும்னு தெரியாத நிலைமை வரும்போது நம்ம மூளை அதை ஒரு பிசிக்கல் பெயினா உணருமா. அந்த வலியை தவிர்க்க தான் நாம மத்தவங்க வாழ்க்கையில தலையிடுறோம். ஆனா அதுதான் நம்மளை இன்னும் அதிகமா சிதைக்குது. இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம், ஆனா அவங்க உங்களை அந்த பிளானிங் குரூப்ல சேர்க்கல. உடனே உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வருதில்ல, ஏன் என்ன சேர்க்கல, நான் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? இந்த இடத்துல லெட் தெம் அப்படின்ற அந்த 2 வார்த்தையை உள்ள கொண்டு வந்து பாருங்க. அவங்க உங்களை சேர்க்கலையா? லெட் தெம். அவங்க உங்களை கூப்பிடலையா? லெட் தெம். இது அவங்கள விட்டு கொடுக்கறதில்ல, உங்களை நீங்க காப்பாத்திக்கிறது. இந்த வீடியோவோட முடிவுல உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரம் இறங்குறது நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஏன் இந்த கண்ட்ரோல் பண்ற பழக்கத்துக்கு அடிக்டா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நாம மத்தவங்கள மாத்த நினைக்கிறதுக்கு காரணம் அவங்க மேல இருக்கிற அக்கறை கிடையாது, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பயம். நம்ம மூளை எப்பவுமே ஒரு சேஃப்டி புரோட்டோகால்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல செஞ்ச ஒரு ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனால இன்னொருத்தரோட ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறப்போ அவனோட உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் எகிருமா. அப்போ வர்ற அந்த ஒரு எரிச்சல் இருக்கே, அதுதான் நம்மளை எல்லாரையும் கரெக்ட் பண்ண தூண்டுது. நீங்க ஒரு குரூப் லஞ்ச் போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு ஹோட்டல் சொல்றீங்க, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஹோட்டல் போலான்னு சொல்றாங்க. உடனே உங்க முகம் மாறுதுல, நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்களா? இப்போ மெல் ராபின்ஸ் சொல்ற ஒரு விஷயத்த கவனிங்க. அவங்க வேற ஹோட்டல் போணுமா? லெட் தெம். ஏன்னா நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா கூட அங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்களுக்கு அங்க பிடிக்கலனா மறுபடியும் நீங்க தான் அப்செட் ஆவீங்க. இங்க தான் ஒரு பயங்கரமான சைக்கலாஜிக்கல் ட்விஸ்ட் இருக்கு. நீங்க மத்தவங்கள லெட் தெம்னு சொல்லும்போது அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாள் நீங்க அவங்கள புஷ் பண்ணி, அட்வைஸ் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி ஒரு பொய்யான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த கண்ட்ரோலை விட்ட அடுத்த நிமிஷம் யார் உங்க மேல நிஜமாவே அன்பு வச்சிருக்காங்க, யார் உங்களை மதிக்கிறாங்கங்கிற அந்த ரேடிக்கல் ட்ரூத் வெளியே வரும். இது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா பல வருஷமா நம்ம கட்டி வச்சிருந்த சில உறவுகள் உடைஞ்சு போகலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு பொய்க்குள்ள வாழ்றதை விட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறது எவ்வளவோ மேல இல்ல. ஆக்சுவலா இதை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் எப்பவுமே என்னோட ஐடியாஸை காப்பி அடிச்சு மேனேஜர்கிட்ட பேர் வாங்குவாரு. நான் முதல்ல என்ன பண்ணேன், சண்டை போட்டேன், மெயில் அனுப்புனேன், தூக்கத்தை தொலைச்சேன். அப்புறம்தான் இந்த தியரியை அப்ளை பண்ணேன். அவரு காப்பி அடிக்கணுமா? லெட் ஹிம். நான் என்னோட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு தெரியுமா? அவருக்கு புதுசா கிரியேட்டிவா யோசிக்கவே தெரியலன்னு மொத்த ஆஃபீஸுக்கும் புரிஞ்சுது. நான் அமைதியா இருந்தது தான் அவருக்கு கிடைச்ச பெரிய தண்டனை. பிகாஸ் யோர் சைலன்ஸ் இஸ் அ பவுண்டரி, நாட் அ வீக்னஸ். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. லெட் தெம் அப்படின்னா எல்லாரையும் என்ன வேணா பண்ண விடணுமா? யார் வேணா நம்மள வந்து மிதிச்சுட்டு போலாமா? நிச்சயமா இல்ல. இங்க தான் நாம ஒரு பெரிய லாஜிக் தப்பு பண்றோம். லெட் தெம் அப்படின்னா அவங்க பண்ற தப்புக்கு சம்மதம் கொடுக்கறதில்ல, அவங்க பண்ற ஆக்ஷனுக்கு உங்களோட ரியாக்ஷனை இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது தான் இந்த தியரியோட ரகசியமே. நம்ம மூளையில மிரர் நியூரான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தவங்க கோபமா இருந்தா நாமளும் கோபப்படுறது, அவங்க சோகமா இருந்தா நாமளும் வருத்தப்படுறதுக்கு இதுதான் காரணம். ஆனா நீங்க லெட் தெம்னு மனசுக்குள்ள சொல்லும்போது
அந்த மிரர் நியூரான்ஸோட செயினை நீங்க கட் பண்றீங்க. யூ ஆர் லிட்ரலி ஹேக்கிங் யுவர் ஓன் பயாலஜி டு ஸ்டே பீஸ்ஃபுல். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்க பார்ட்னர் உங்ககிட்ட பொய் சொல்றாங்கன்னு வச்சுப்போம். நீங்க அவங்கள மாத்த ட்ரை பண்றீங்க, சண்டை போடுறீங்க, ஃபோனை செக் பண்றீங்க. ஆனா அவங்க மாறல. இப்போ லெட் தெம் லை அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க பொய் சொல்லட்டும். ஏன்னா அவங்க பொய் சொல்லும்போது தான் அவங்க யாருன்ற உண்மை உங்களுக்கு தெரியுது. நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உண்மையை சொல்ல வச்சா அது பயத்துல வர்ற உண்மை. ஆனா அவங்களாவே பொய் சொல்லும்போது வர்றது அவங்களோட கேரக்டர். இப்போ நீங்க ஒரு முடிவெடுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கூட உங்க லைஃப் வேணுமா வேண்டாமான்னு. கண்ட்ரோல் பண்றத நிறுத்தினாதான் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற திரை விலகும். ஆக்சுவலா வெயிட், இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஈகோ விடாது. எப்படி அவங்க என்னை ஏமாத்தலாம், நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டணும்னு உள்ளுக்குள்ள ஒரு குரல் கத்திட்டே இருக்கும். ஆனா அந்த குரலுக்கு நீங்க கொடுக்கிற தீனி தான் உங்களுடைய பிளட் பிரஷரை ஏத்துது. யுனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன்ல ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. மத்தவங்களுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு 30% அதிகமாம். யோசிச்சு பாருங்க. மத்தவன் என்ன பண்றான்னு யோசிச்சு உங்க இதயத்தை ஏன் நீங்க வீணாக்கணும்? உங்க எனர்ஜி ஒரு லிமிட்டடான பேட்டரி மாதிரி. அடுத்தவன் என்ன ட்ரெஸ் போடுறான், அவன் ஏன் லேட்டா வர்றான், அவன் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு யோசிச்சு அந்த பேட்டரியை ட்ரெயின் பண்றது வேஸ்ட். லெட் தம் பி ராங் அபவுட் யூ. லெட் தம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ. உங்களை பத்தி அவங்க தப்பா நினைச்சிட்டு போறாங்களா? லெட் தம். ஏன்னா உங்களுடைய பீஸ் அவங்களோட ஒப்பீனியனை விட ரொம்ப முக்கியம். இப்ப இன்னொரு லெவலுக்கு போவோம். இந்த லெட் தெம் தியரிய உங்களோட கரியர்ல எப்படி யூஸ் பண்றது? ஏன்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல மாட்டிக்கிட்டு சாவறவங்க தான் இங்க அதிகம். உங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் உங்களை பத்தி தப்பா மேனேஜர் கிட்ட போட்டு கொடுக்கறாரா? லெட் ஹிம். ஏன் தெரியுமா? நீங்க போய் அவர்கிட்ட சண்டை போடும்போது நீங்களும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி கூட இறங்குறீங்க. ஆனா நீங்க லெட் ஹிம் டாக்னு விட்டுட்டு உங்க வேலையில ஒரு வெறித்தனமான அவுட்புட்டை கொடுத்தீங்கன்னா உங்க ரிசல்ட் பேசுற சத்தம் அவரோட புறம் பேசுற சத்தத்தை விட அதிகமா இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியால ஒரு ஸ்டடி பண்ணாங்க. யார் ஒருத்தர் சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்காங்களோ அவங்களோட காக்னிட்டிவ் அபிலிட்டி, அதாவது முடிவெடுக்கிற திறன் 40% அதிகமா இருக்குமாம். அப்போ லெட் தெம்ங்கிறது வெறும் விட்டு கொடுக்கறதில்ல, அது உங்களோட சக்சஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா உங்களை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போக சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் எப்ப கல்யாணம்னு குடஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் வருதுல்ல, ஏன் இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணுதில்ல? அவங்க புரிஞ்சுக்கலையா? லெட் தெம். அவங்க உங்களை ஜட்ஜ் பண்றாங்களா? லெட் தெம். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஆக்சுவலா எனக்கே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது என்னடா இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்டவங்க நிறைய பேர். அப்ப நான் அவங்க கிட்ட சண்டை போடல. லெட் தெம் திங்க் ஐம் கிரேசின்னு நினைச்சுக்கிட்டேன். இப்போ அதே ஆளுங்க வந்து எப்படி ப்ரோ இதை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. The best revenge is just living your best life while they watch. ஆனா இங்க தான் ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்கு. இந்த தியரிய மத்தவங்க மேல யூஸ் பண்றதை விட உங்க மேலேயே யூஸ் பண்றது தான் ரொம்ப பவர்ஃபுல். உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் இருக்கும்ல, நீ உருப்பட மாட்ட, உனக்கு இது வராதுன்னு சொல்லும்ல, அந்த குரலையும் கூட லெட் இட் டாக்னு விட்டுருங்க. அது பாட்டுக்கு பேசிட்டு போகட்டும். நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் அந்த குரலுக்கு உயிர் கிடையாது. நியூரோ சயின்ஸ்ல இத டிட்டாச்ட் மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்க. உங்க எண்ணங்களை நீங்க வேடிக்கை பார்க்கணுமே தவிர அந்த எண்ணங்களாவே நீங்க மாறிடக்கூடாது. அப்போதான் உங்களால அந்த 5-inch ஸ்மார்ட் போன் பிரிசன்ல இருந்து நிஜமாவே ரிலீஸ் ஆக முடியும். இப்ப நம்ம ஒரு சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். சோஷியல் மீடியா நம்மளோட நிம்மதியே காலி பண்ற ஒரு இடம் இதுதான். உங்க போஸ்டுக்கு யாரோ ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் போடுறாரா, இல்ல நீங்க எதிர்பார்த்த லைக்ஸ் வரலையா, உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன போர் நடக்கும்ல. ஏன் இவன் இப்படி சொல்றான், இவனுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? இங்கதான் லெட் தெம் பி ராங் அபவுட் யூ அப்படிங்கிற தாரக மந்திரம் வேலை செய்யும். அவன் உங்களை தப்பா புரிஞ்சுக்கணுமா? லெட் ஹிம். அவன் உங்களை பத்தி ஒரு பொய்க்கதையை நம்பணுமா? லெட் ஹிம். ஏன்னா நீங்க போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி மற்றவங்களோட கையில போயிடும். ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில இமோஷனல் ரெகுலேஷன் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. யார் ஒருத்தர் மற்றவங்களோட ஜட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்காங்களோ அவங்களோட மூளையில இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது லாஜிக்கலா யோசிக்கிற பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஆனா நீங்க சண்டைக்கு போகும்போது உங்க அமிக்டலா, அதாவது இமோஷனல் பார்ட் மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கும். அப்போ நீங்க எடுக்கிற எந்த முடிவும் உருப்படியா இருக்காது. ஆக்சுவலா வெயிட், இதை பத்தி யோசிக்கும்போது எனக்கே ஒரு பழைய ஞாபகம் வருது. நான் ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தப்போ
என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் என்னோட கரியர் பத்தி ரொம்ப மட்டமா பேசினாரு. அப்படியே சுர்ருன்னு கோபம் வந்துச்சு. ஆனா அப்பதான் இந்த லெட் தெம் தியரிய மனசுக்குள்ள சொல்லி பார்த்தேன். அவருக்கு என்னோட விஷன் புரியலையா? லெட் ஹிம். அடுத்த 5 நிமிஷத்துல அந்த கோபம் காணாம போயிடுச்சு. அவர் இன்னும் பேசிட்டே இருந்தாரு. ஆனா எனக்கு அது வெறும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் கேட்டுச்சு. நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாம எல்லாரும் ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் நம்மள நல்லவன்னு சொல்லணும். எல்லாரும் நம்மள புத்திசாலின்னு நினைக்கிறோம். இந்த இமேஜ் தான் நம்மள ஒரு கைதி மாதிரி வச்சிருக்கு. நீங்க மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றத விடுற அன்னைக்கு தான் நீங்க நிஜமாவே சுதந்திரமான மனுஷன். மெல் ராபின்ஸ் ஒரு அழகான விஷயம் சொல்றாங்க. பீப்புள் ஹேவ் த ரைட் டு பி ராங். ஆமா, அடுத்தவங்களுக்கு தப்பா இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஏன் அதை தடுக்க பாக்குறீங்க? உங்களோட அந்த மென்டல் பேண்ட்வித் ரொம்ப காஸ்ட்லியானது. அதை தேவையில்லாத குப்பைகளுக்கு செலவு பண்ணாதீங்க. உங்களை வெறுக்கணுமா? லெட் ஹிம். அவங்களுக்கு உங்களை பிடிக்கலையா? லெட் தெம். பிகாஸ் வாட் தே திங்க் ஆஃப் யூ இஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். இப்போ இந்த தியரியோட ஒரு டார்க் சைடை பார்ப்போம். நாம ஏன் மற்றவங்கள விடாம பிடிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? ஏன்னா அவங்கள நாம லெட் தெம்னு சொல்லிட்டா அப்புறம் நம்ம லைஃப்ல நாம மட்டும்தான் இருப்போங்கிற அந்த பயம்தான். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் பண்ணாங்க. சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் கண்ட்ரோல். யாராவது ஒருத்தர் நம்மளை விட்டு விலகி போறாங்கன்னு தெரிஞ்சா நம்ம மூளை உடனே ஹைப்பர் கண்ட்ரோல் மோடுக்கு போயிடுமா. அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்கறது, அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு உங்க கூட இருக்க பிடிக்கல, ஆனா நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறீங்க. இது ரிலேஷன்ஷிப்பா இல்ல ஒரு கஸ்டடியா? மெல் ராபின்ஸ் ஒரு இடத்துல ரொம்ப ஹானஸ்டா ஒரு விஷயம் சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிப் போறாங்க, உங்களை கூப்பிடல, உங்களுக்கு வலிக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் என்ன கூப்பிடலன்னு சண்டை போடுவீங்க. ஆனா லெட் them நாட் இன்வைட் மீ அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். அவங்களுக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இப்போ விருப்பம் இல்ல. அவ்வளோதான் விஷயம். இதுல உங்க மேல தப்பு இருக்கலாம், இல்ல அவங்க மேல தப்பு இருக்கலாம். ஆனா அந்த உண்மையை ஏத்துக்கிட்டாதான் நீங்க உங்களுக்கான சரியான மனுஷங்களை தேடி போக முடியும். இல்லனா உங்களை மதிக்காத ஒரு இடத்துல நீங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா வெயிட், இது ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இல்ல, உங்க பிசினஸுக்கும் பொருந்தும். ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட பொருள் வாங்கலையா? லெட் தெம். ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு நோ சொல்றாரா? லெட் ஹிம். நீங்க அவங்க பின்னாடி ஓடி ஓடி உங்க வேல்யூவை குறைச்சிக்கிறீங்க. லெட் தெம்ங்கிறது ஒரு பவர்ஃபுல் பவுண்டரி. நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற அந்த சுதந்திரம் ஆக்சுவலா உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா இங்க யாருமே யாரையும் மாத்த முடியாது. உங்க மூளையில இருக்கிற அந்த நியூரான்ஸ் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா அடுத்தவன் மூளை அவனோட கண்ட்ரோல்ல. நீங்க மத்தவன் மூளைய ஹேக் பண்ண ட்ரை பண்றது முட்டாள்தனம். நிஜமா சொல்லப்போனா எனக்கே இது ஒரு பெரிய லெசனா இருந்துச்சு. நான் முன்னாடி எல்லாம் யாராவது கமெண்ட்ல தப்பா பேசினா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி புரிய வைக்கணும்னு நினைப்பேன். அப்புறம்தான் புரிஞ்சது, அவங்க என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஐ ஜஸ்ட் செட் லெட் them be wrong and closed my laptop. அன்னைக்கு கிடைச்ச தூக்கம் இருக்கே, அது வேற லெவல். ஆனா இந்த தியரியை அப்ளை பண்ணும்போது ஒரு டேஞ்சரான விஷயம் நடக்கும். அதை பத்தி அடுத்ததா பார்ப்போம். அந்த டேஞ்சரான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க லெட் தெம்னு சொல்ல ஆரம்பிச்சதும் உங்களை சுத்தி இருக்கிற கூட்டத்துல பாதி காணாம போயிடும். ஆமா, இதுதான் கசப்பான உண்மை. இத்தனை நாள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை ஒரு குறிப்பிட்ட வழியில நடக்க வச்சிருந்த அந்த மனுஷங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற இந்த புது சுதந்திரம் பிடிக்காது. என்னை இவன் முன்னாடி மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான், என்னை இவன் நம்மகிட்ட சண்டை போட மாட்டேங்கிறான்னு அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வரும். ஏன்னா அவங்களோட செல்ஃப் வர்த் உங்களை காயப்படுத்துறதுல தான் இருந்துச்சு. இப்போ நீங்க லெட் தெம்னு சொல்லும்போது அவங்க கையில இருந்த அந்த ரிமோட் கண்ட்ரோல் உடைஞ்சு போகுது. நியூரோ சயின்ஸில் இன்டர்டிபெண்டன்ட் ரெகுலேஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நாம மற்றவங்களோட எமோஷன்ஸை சார்ந்து வாழ்றது. ஆனா மெல் ராபின் சொல்ற இந்த தியரி உங்களை இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டரா மாத்துது. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியால ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. யார் ஒருத்தர் மற்றவங்களோட அப்ரூவல்காக ஏங்காம இருக்காங்களோ அவங்களோட வேகஸ் நர்வ்
ரொம்ப ஹெல்தியா இருக்குமா. இந்த வேகஸ் நரம்பு தான் உங்க பாடியோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு உங்க ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல்ல வைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, லெட் தெம்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க ஆயுள அதிகமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷன் கற்பனை பண்ணுங்க. உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு தப்பான முடிவெடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது அது தப்புன்னு. நீங்க சொல்லியும் அவங்க கேட்கல. நீங்க என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்க, கத்துவீங்க, அவங்க கிட்ட பேசாம இருப்பீங்க. இப்போ லெட் தெம் மேக் அ மிஸ்டேக்னு சொல்லி பாருங்க. சில நேரங்கள்ல மனுஷங்க அவங்களாவே விழுந்து அடிபட்டாதான் அந்த வழி என்னன்னு அவங்களுக்கு புரியும். நீங்க அவங்கள விழாம தடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் பாடம் கத்துக்கவே மாட்டாங்க. உங்க மேல தான் கோபப்படுவாங்க. ஆக்சுவலா இது எனக்கே ரொம்ப கஷ்டமான ஒண்ணா இருந்துச்சு. நம்ம நேசிக்கிறவங்க தப்பு பண்றத பார்த்துட்டு சும்மா இருக்கிறது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஆனா அவங்களோட வளர்ச்சியை நாம தடுக்கக்கூடாது. யூ காண்ட் சேவ் பீப்புள் ஃப்ரம் தெம்செல்ஸ். இன்னொரு விஷயம், இந்த தியரியை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கே ஒரு மிரர் மாதிரி வேலை செய்யும். நீங்க மத்தவங்கள லெட் தெம்னு விடும்போது தான் நீங்க உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு மத்தவங்கள சார்ந்து இருக்கீங்கன்றது உங்களுக்கே புரியும். அவன் என்ன மதிக்கலனா நான் யாருங்கிற அந்த ஆழமான கேள்வி உங்களுக்குள்ள எழும். இந்த இடத்துல தான் உங்களுடைய உண்மையான த ஷிஃப்ட் ஆரம்பிக்குது. நீங்க மத்தவங்களோட பார்வையிலிருந்து விடுதலையாகி உங்களோட சொந்த பார்வையில வளர ஆரம்பிக்கிறீங்க. இட்ஸ் நாட் அபவுட் இக்னோரிங் தெம், இட்ஸ் அபவுட் ஃபைண்டிங் யூ. இப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு கசப்பான உண்மையை இப்ப நான் சொல்ல போறேன். நாம ஏன் மத்தவங்கள லெட் தெம்னு விட மாட்டேங்கிறோம் தெரியுமா? ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்றது நமக்கு ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அதாவது ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வை தருது. யுனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டால ஒரு ஸ்டடி பண்ணாங்க. மனுஷங்க அவங்களோட கண்ட்ரோலை இழக்கும்போது அவங்க மூளையில இருக்கிற இன்சுலா அப்படிங்கிற பகுதி ரொம்ப ஆக்டிவ் ஆகுமா. இதுதான் நமக்கு ஒரு விதமான பதட்டத்தை, ஆங்ஸைட்டியை கொடுக்குது. இந்த பதட்டத்தை தடுக்க தான் நாம அடுத்தவன் வாழ்க்கையில இதை பண்ணாத, அதை பண்ணுன்னு அட்வைஸ் பண்றோம். உங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, தம்பி நீ ஏன் இந்த வேலையில இருக்க, வேற வேலைக்கு போலாமேன்னு சொல்றாரு. உடனே உங்களுக்கு கோபம் வருது, அவருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, லெட் ஹிம் பி ஜட்ஜ்மெண்டல். அவர் உங்களை ஒரு முட்டாள்னு நினைக்கணும்னு ஆசைப்படுறாரா? லெட் ஹிம். ஏன்னா அவர் உங்களை எப்படி பார்த்தாலும் அது உங்களோட பேங்க் பேலன்ஸையோ இல்ல உங்களோட டேலண்ட்டையோ மாத்த போறதில்ல. அவரோட அந்த தப்பான புரிதல் அவரோட பிரச்சனை, உங்களோடது இல்ல. மத்தவங்க சுமக்க வேண்டிய பாரத்தை நீங்க ஏன் உங்க தலையில ஏத்திக்கிறீங்க? யூ ஆர் கேரியிங் அ வெயிட் தட் இஸ்ன்ட் ஈவன் yours டு கேரி. மெல் ராபின்ஸ் அவங்க புக்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி சொல்றாங்க. அவங்க பொண்ணு ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை கூப்பிடல. மெல் ராபின்ஸ்க்கு ஒரு அம்மாவா ரொம்ப கோபம் வருது. அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பதான் இந்த தியரியை யூஸ் பண்றாங்க. லெட் them நாட் இன்வைட் her. ஏன் தெரியுமா? அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரியும் யார் அவளோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், யார் கிடையாதுன்னு. நாம நம்ம பசங்களையோ இல்ல நமக்கு பிடிச்சவங்களையோ எல்லா கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கு அந்த வலியை அனுபவிக்கிற உரிமையை நாம கொடுக்கணும். ஆக்சுவலா வெயிட், இது கேட்கறதுக்கு ரொம்ப குரூரமா தெரியலாம். ஆனா இதுதான் உண்மையான அன்பு. அவங்களோட சுயத்தை அவங்களே கண்டுபிடிக்க விடுறது தான் பெரிய கிஃப்ட். இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாம மத்தவங்கள லெட் தெம்னு விடும்போது ஆக்சுவலா நாம நம்மளையே ஒரு பெரிய பொறியிலிருந்து ரிலீஸ் பண்றோம். நம்ம மூளையில இருக்கிற டோபமைன் லெவல் இப்போ ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா உங்க சந்தோஷம் இப்போ அடுத்தவன் கையில இல்ல. அவன் சிரிச்சா நீங்க சிரிக்கணும், அவன் திட்டினா நீங்க அழணுங்கிற அந்த அடிமைத்தனம் முடிவுக்கு வருது. Your emotional remote control is finally back in your hands. ஆனா இதுக்கப்புறம் வரதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. எப்போ நீங்க இந்த தியரியை நிறுத்தணும், when to stop, அதை பத்தி அடுத்ததா பாப்போம். லெட் தெம் அப்படின்னா எல்லாரையும் என்ன வேணா பண்ண விடணுமானு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலா வெயிட், இங்க தான் மெல் ராபின்ஸ் ஒன்று கோடு போடுறாங்க. உங்க உயிருக்கோ உங்க உடம்புக்கோ இல்ல உங்களோட அடிப்படை உரிமைக்கோ சேஃப்டிக்கு ஆபத்து வருதுன்னா அங்க லெட் தெம் வேலை செய்யாது. ஒருத்தர் உங்களை பிசிக்கலா ஹர்ட் பண்றாரோ இல்ல உங்க பணத்தை ஏமாத்துறாரோ அப்படின்னா நீங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது. அங்க நீங்க எடுக்க வேண்டியது ஆக்ஷன். ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? யாராவது நம்மளை ஏமாத்துனா அவங்க கிட்ட போய் ஏன் என்ன ஏமாத்துறன்னு ஆர்கியூ பண்ணி அவங்கள மாத்த ட்ரை பண்றோம். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தெம், ஜஸ்ட் ரிமூவ் யோர் செல்ஃப் ஃப்ரம் தேர். யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியால ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. மனுஷங்க மத்தவங்கள மாத்த ட்ரை பண்ணும்போது அவங்களோட கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஸ்கில்ஸ் குறைஞ்சு போயிடுமா. ஏன்னா நம்ம ஈகோ தான் அங்க பேசுது. ஆனா நீங்க லெட் them பி டாக்ஸிக் பட் ஐ won't பி அரவுண்ட் themனு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க மூளை ரொம்ப கிளியரா வேலை செய்யும். இங்க தான் பவுண்டரிஸ், அதாவது எல்லைகள் வருது. மத்தவங்க பண்ற விஷயத்த உங்களால தடுக்க முடியாது. ஆனா
அது உங்களை எவ்வளவு தூரம் பாதிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணலாம். அவங்க அப்படிதான் இருப்பாங்க, லெட் தம். ஆனா அவங்க கூட நான் இருக்கணுமா வேண்டாமாங்கிறது என்னோட சாய்ஸ். நாம ஏன் சில நேரங்கள்ல ரொம்ப லோவா ஃபீல் பண்றோம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நாம மத்தவங்களோட வேலிடேஷன், அதாவது மத்தவங்க நம்மள பாராட்டணுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்குறோம். நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்க, ஆனா அவங்க தேங்க்ஸ் கூட சொல்லல. உடனே உங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் வருதில்ல, இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணும் பாருன்னு தோணுதில்ல. அவங்க தேங்க்ஸ் சொல்லலையா, லெட் தம். நீங்க ஹெல்ப் பண்ணது உங்களோட கேரக்டர், அவங்க தேங்க்ஸ் சொல்லாதது அவங்களோட கேரக்டர். ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. நிஜமா சொல்லப்போனா நான் இதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. முன்னாடியெல்லாம் யாராவது என்னோட வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலனா வருத்தப்படுவேன். இப்போ அவங்களுக்கு பிடிக்கலையா, லெட் தம். நான் என்னோட அடுத்த பெஸ்ட் வீடியோவை கொடுக்க ரெடி ஆயிடுறேன். இந்த மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் நீங்க ஒரு மலை மாதிரி அசையாம இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய சந்தோஷம் இன்டர்னல், அதாவது உங்களுக்குள்ள இருந்து வருது. யாரோ ஒருத்தரோட மூட் நல்லா இருந்தாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நீங்க ஒரு பொம்மை மாதிரி தான். அந்த பொம்மையோட நூல் அவங்க கையில இருக்கு. உங்க நூலை நீங்க கட் பண்ணி உங்க கைக்கு கொண்டு வரது தான் இந்த ஷிஃப்ட். இப்ப வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்த போற அந்த ஒரு ரகசியம், அது என்னன்னு பார்க்கலாமா? நாம இவ்ளோ நேரம் பேசினது மத்தவங்கள பத்தி மட்டும் இல்ல, உங்களுக்கும் உங்களுக்குமான உறவை பத்தி தான். ஏன்னா நாம ஏன் மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண துடிக்கிறோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நாம எடுக்க வேண்டிய கஷ்டமான முடிவுகளை தள்ளி போடுறதுக்காக தான் அடுத்தவன் மேல பழி போடுறோம். அவன் மாறல, இவன் கேட்கல, அவங்க என்ன புரிஞ்சுக்கல, இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ். உங்க லைஃபுக்கு நீங்க தான் பொறுப்புங்கிற அந்த உண்மையை ஏத்துக்க பயந்து தான் நாம மத்தவங்க பின்னாடி ஓடுறோம். லெட் தம் பி ஹூ தே ஆர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். இப்போ சொல்லுங்க, உங்களால தனியா நிக்க முடியுமா? மத்தவங்க துணை இல்லாம, மத்தவங்க பாராட்டாம உங்களால உங்க கனவை நோக்கி ஓட முடியுமா? ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க, த பவர் ஆஃப் ரேடிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் ஒருத்தர் மற்றவங்கள மாத்துறதை நிறுத்திட்டு தன்னோட ஆக்ஷனில் மட்டும் கவனம் செலுத்துறாங்களோ அவங்களோட சக்ஸஸ் ரேட் 300% அதிகமாக இருக்குமா. ஏன்னா அவங்களோட எனர்ஜி இப்போ லீக் ஆகலை. அந்த எனர்ஜி மொத்தமும் இப்போ அவங்க கரியர்லையும் அவங்க ஹெல்த்லையும் இன்வெஸ்ட் ஆகுது. நிஜமாக சொல்லப்போனால் இதுதான் இந்த ஷிஃப்ட். நீங்கள் ஒரு கைதியாக இருக்கிறதுலேருந்து ஒரு கிங்காக மாறுற அந்த மொமெண்ட். யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது, ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு அந்த உரிமையையே கொடுக்கல. கண்ட்ரோல் இஸ் அ ட்ரக் அண்ட் லெட் தெம் இஸ் த ரீஹேப். இப்போ இந்த வீடியோவை முடிக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் இப்போ யார் உங்களை ரொம்ப படுத்திட்டு இருக்கா? உங்கள் பாஸா, இல்லை உங்கள் எக்ஸா, இல்லை உங்களை பற்றி தப்பாக பேசுகிற அந்த ரிலேட்டிவா? இப்போ இந்த நிமிஷமே மனசுக்குள்ளே அவங்க பேரை நினச்சிக்கோங்க. அவங்கள மாற்ற நினைக்காதீங்க, அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. மனசுக்குள்ளே ஆழமாக ஒரு வார்த்தை சொல்லுங்க, லெட் தெம். அவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும், ஆனால் நீங்கள் இப்போ ஃப்ரீ. இனிமேல் உங்கள் நிம்மதி உங்கள் கையில் தான் இருக்கு. கடைசியாக ஒரு கேள்வி, மற்றவங்கள லெட் தெம்னு விடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை அவங்கள விட்டுட்டா நீங்கள் அலோன் ஆயிடுவீங்கன்னு பயமாக இருக்கா? உங்கள் பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாம் ஒரு கம்யூனிட்டியாக இங்கே வளர்ந்துட்டு இருக்கோம். உங்கள் பயத்தை நீங்கள் வெளியே சொல்லும்போது தான் அது உங்களை விட்டு போகும். அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு ஆழமான ரகசியத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஜஸ்ட் லெட் தெம் and you start living. This is the shift.